காற்றையும் கொந்தளிக்கும் கடலையும் அமர்த்துகிற தேவாதி தேவனின் நாமத்திலே உங்களை மறுபடியும் இந்த புதிய புத்தகத்தின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இன்று முதல் நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்க போகிறோம். அவர் நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மை இன்னுமாக ஆழ்ந்த அனுபவத்திற்குள் கொண்டு செல்லும்படியாகவும் விசுவாசத்தோடும் வாஞ்சையோடும் காத்திருப்போம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் இன்று முதல் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிக்க போகிறோம். முதலாவது இந்த புத்தகத்தை குறித்த ஒரு முகவுரையை பார்ப்போம். பின் முதல் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த புத்தகத்தை எழுதியவர் எசேக்கியேல் என்ற ஒரு ஆசாரியன். ஆனால் எசேக்கியேல் ஆசாரிய பணியிலே ஈடுபட்டதே இல்லை. காரணம், இவர் யோயாக்கின் காலத்திலே சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார். இதை குறித்து 2 ராஜாக்களின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே படிக்கலாம். யோயாக்கினின் 11வது ஆண்டு காலத்தில் முதலாவது சிறைப்பிடிப்பு நடைபெற்றது. இந்த சிறைப்பிடிப்பில் தான் தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். இதைத் தொடர்ந்து மத்தனியா 3 மாதங்களே ஆட்சி புரிந்தான். மத்தனியாவின் பெயர் சிதேக்கியா என்று மாற்றப்பட்டது. இவனுடைய காலத்தில்தான் எசேக்கியேல் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். இது கிறிஸ்துவுக்கு முன் 597ஆம் ஆண்டிலே நடைபெற்ற 2வது சிறைப்பிடிப்பு. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு பகுதியாகவே சிறைப்பிடிப்பிற்குள் சென்றார்கள். எசேக்கியேல், எரேமியா மற்றும் தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு சமகாலத்தவர். இந்த காலகட்டத்தில் எரேமியாவிற்கு வயது அதிகமாகிவிட்டது. யோசியாவின் காலத்தில் இளைஞனாக இருந்த பொழுது தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தவர். எருசலேம் சிறைபிடிக்கப்பட்ட பொழுதும் அநேக மக்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் இவர் எருசலேமிலேயே விடப்பட்டார். பின் எருசலேமில் மீதி இருந்த ஜனங்கள் எகிப்திற்கு சென்ற பொழுது எரேமியாவையும் கட்டாயப்படுத்தி அவர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். எனவே தொடர்ந்து எரேமியாவின் ஊழியம் எகிப்திற்கு வந்த மீதி யூத ஜனங்கள் நடுவே நடைபெற்றது. தானியேல் பாபிலோன் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின் அங்கே பிரதம மந்திரியானான். எசேக்கியேல் பாபிலோனில் நதி அண்டையிலே சிறை வைக்கப்பட்டிருந்த மக்கள் நடுவிலே தனது ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஐபிராத் நதியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய வாய்க்கால் அருகிலே இந்த ஜனங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கால்வாய் பாபிலோனிலிருந்து பல மைல்கள் தொலைவிலே இருந்தது. எசேக்கியேலின் ஊழியம் இவர்கள் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சங்கீதம் 137 பாபிலோனில் இருந்த ஜனங்களின் சங்கீதமாகும். கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 137:1. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். ஆனால் இதே நேரத்திலே எசேக்கியேல் என்ன எழுதுகிறார்? எசேக்கியேல் 1:1, வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அந்த மக்களின் வார்த்தைக்கும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இல்லையா? மக்கள் அலரி செடிகளின் மேலே தங்கள் கிண்ணறங்களை ஏற்கனவே தூக்கி வைத்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியேல் தேவனுடைய தரிசனங்களை காண்கிறார். ஒரு பிரிவினர் தங்களது கஷ்டமான சூழ்நிலையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மனிதனோ அதே சூழ்நிலையிலே அவரை நோக்கி பார்த்து தேவனிடத்திலிருந்து செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இதுவே மாம்சத்தில் வாழுகிறவர்களுக்கும் ஆவியில் வாழுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவன் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய ஆறுதலையும் அவர் கொடுக்கும் வழிநடத்தலையும் செய்தியையும் பெற்றுக்கொண்டே இருப்பான். இன்று நீங்கள் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு ஆறுதல். அவர் எருசலேமிற்கு திரும்ப வேண்டுமானால் முதலாவது தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்றும் எச்சரித்தார். கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது மீதியாய் இருந்தவர்களில் குறைந்த எண்ணிக்கையானவர்கள் மட்டுமே தேவனிடத்தில் திரும்பினார்கள். இவர்கள் எருசலேமிற்கும் திரும்பினார்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் மனமடிவை சந்தித்தார்கள். தொடர்ந்து எசேக்கியேலின் ஊழிய முறையை குறித்து சற்றே கவனிப்போம். எசேக்கியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு சென்ற 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது வயது சுமார் 30 இருந்திருக்கும்.
பல வழிகளிலே தேசத்தின் இருண்ட நாட்களிலேயே இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் உள்ள இருண்ட பகுதியில் இருந்து செய்தி கொடுத்தார் என்று கூறலாம். அப்பொழுது இவர் பொய் தீர்க்கதரிசிகளால் உருவாக்கப்பட்ட பொய்யான நம்பிக்கைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. மேலும் பாவத்தினாலும் பேரழிவினாலும் உண்டான சோர்வுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இவருடைய செய்தியை மக்கள் கவனிக்க மாட்டார்கள். எனவே எசேக்கியேல் மற்றும் ஒரு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து ஓமைகளால் பேசினது போல இவர் பேசாமல் ஓமைகளை நடித்து காட்டினார். அதை விளக்குவதற்காக அவரே அதை செய்து காட்டினார். எசேக்கியேல் செய்த சில காரியங்கள் உண்மையிலே நமக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும். எசேக்கியேல் 24 அதிகாரம் 24 வசனத்தில் நான் வாசிப்பது என்ன? கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 24:24. அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். மக்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே எசேக்கியேல் நடித்து காட்ட வேண்டியதாயிற்று. இவ்விதமாக அவர் அநேக மக்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்த்து கொண்டார். இந்த நாட்களிலேயும் பலர் இவ்விதமான பல முறைகளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். சுவிசேஷ கூட்டங்களுக்கு மக்கள் வர விரும்புவதை விட நாடகங்களை பார்க்க விரும்புகிறார்கள். எனவே அநேகர் நாடகத்தின் வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். சிலர் வசன அட்டைகளை கையில் ஏந்திய வண்ணம் செல்வதன் மூலமாக ஊழியம் செய்கிறார்கள். சிலர் தங்கள் முதுகில் வசனங்களை எழுதி செல்கிறார்கள். சிலர் தங்கள் வாகனங்களின் பின்புறத்திலே வசனங்களை எழுதி செல்கிறார்கள். இன்னும் சிலர் பாடல்களில் வரும் உணர்ச்சிகளுக்கு நடித்து காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். இப்படியாக பல வகைகளிலே மக்களின் கவனத்தை ஈர்த்து அவர்களை கவனிக்க செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். பின் அவர் நிலத்தை தோண்டினார். அவர் தோண்டிக்கொண்டே வந்து வெளியே வந்தபோது அவர் தெருவின் மத்திய பகுதியிலே வெளியே வந்தார். இந்த நாட்களிலே சாலையின் மத்திய பகுதிகளிலே தோண்டப்படுவது என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி ஆகிவிட்டது. ஆனால் அந்நாட்களிலே அது மக்களுக்கு வித்தியாசமானதாக இருந்தது. எனவே மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்பார்கள். ஆகவே எசேக்கியேல் இவ்வாறு செய்தார். அப்படி மக்கள் வந்து அவரிடத்தில் கேட்டவுடன் அவர் மக்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க ஆரம்பித்தார். இதைத்தான் எசேக்கியேல் 12 அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள பகுதியிலே நாம் படிக்கிறோம். தேவனுடைய மகிமையின் தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் இருந்தார். தங்கள் தேசத்தை விட்டு வெளியே இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்த 3 தீர்க்கதரிசிகள் உண்டு. எசேக்கியேல், தானியேல் மற்றும் யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தை எழுதினார். இந்த தீர்க்கதரிசிகள் அதிகமாக அடையாளமான உருவக மொழியையே பயன்படுத்தினார்கள். என்றாலும் இவர்கள் பிரகாசமான வெளிச்சத்தையும் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட உன்னதமான நம்பிக்கை உடையவர்களாயும் இருந்தார்கள். எசேக்கியேல் தேவனுடைய மகிமை சாலமோனின் தேவாலயத்தை விட்டு நீங்கினதையும் அதுபோல தேவனுடைய மகிமை திரும்ப வந்ததையும் கண்டார். இது 1000 வருட அரசாட்சியிலே திரும்பி வருகிறதாக இருக்கிறது. எசேக்கியேலின் கருத்துப்படி தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திற்கு திரும்ப வரும். எசேக்கியேல் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தாண்டி வரும் மகிமையை கண்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரம் 11 வசனத்தில் கூறியுள்ளது போல தீர்க்கதரிசிகள் பாடுகளையும் அதனை தொடர்ந்து வரும் மகிமையையும் கண்டார்கள். மற்ற எந்த தீர்க்கதரிசியையும் விட எசேக்கியேல் மிக தெளிவாக இதை கண்டார். அடுத்ததாக எசேக்கியேலின் தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை பற்றிய எசேக்கியேலின் தரிசனம் தேவனுடைய வசனங்களில் காணப்படும் எல்லா தரிசனங்களுக்கும் திறவுகோல் போல காணப்படுகிறது. குறிப்பாக எசேக்கியேல் புத்தகத்திலே காணப்படும் மற்ற எல்லாவற்றிற்கும் இது திறவுகோல் போல இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலும் இயேசுவின் ஒலிவமலை பிரசங்கத்தின் அடிப்படையிலும் ஆனது என்று அநேகர் சொல்வார்கள். இது உண்மைதான். இருந்த போதிலும் வெளிப்படுத்தின விசேஷம் எசேக்கியேலில் தேவன் அருளிய வெளிப்பாட்டை முக்கியமான அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது.
எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே காணப்படும் தரிசனத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களிலே காணப்படும் காரியங்களுக்கும் அநேக ஒற்றுமைகளை நாம் பார்க்கலாம். எசேக்கியேலின் தரிசனங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானவை. ஜான் கெல்வின் என்பவர் கூறும் பொழுது, ஒருவர் இந்த தரிசனங்களை எல்லாம் தெளிவானதாக இருக்கிறதா என்று கேட்டால், நான் இதன் தெளிவற்ற நிலையையே அறிக்கையிடுவேன், என்னால் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த தரிசனங்களை தெளிவாக புரிந்து கொள்வது கடினம்தான். இருந்த போதிலும் இந்த தரிசனத்தை குறித்து ஒரு காரியத்திலே உறுதியாக இருக்கலாம். இது இன்றைய நாட்களில் உள்ள இயந்திர காலத்தை பற்றிய தரிசனம் அல்ல. சக்கரங்களை பற்றிய எசேக்கியேலின் தரிசனம் விமானத்தை பற்றியது அல்ல. அநேகர் இது விமானத்தை பற்றிய தரிசனம் என்று சொல்வார்கள். ஆனால் இது சரியான விளக்கம் அல்ல. இது தீர்க்க தரிசனத்தின் மேலுள்ள மக்களின் மதிப்பை கெடுத்துவிடும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால், தேவனுடைய மகிமையின் தரிசனமாகும். நாம் ஏசாயாவின் புத்தகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை பற்றிய கொள்கையை பார்க்கிறோம். எரேமியாவிலே அந்த சிங்காசனத்தை பற்றிய நடைமுறைகளை பார்க்கிறோம். அதே வேளையில் எசேக்கியேல் புத்தகத்திலே சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கும் நபரை பற்றி பார்க்கிறோம். இந்த தரிசனத்தில் தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்தவில்லை. அவரை பற்றி வெளிப்படுத்தும் ஒரு ஜன்னலையும் இங்கே நாம் பெற்றிருக்கவில்லை. இதில் தேவனுடைய மகிமையான தரிசனத்தை பார்ப்பதை விட தேவனுடைய பிரசன்னத்தை பற்றிய தரிசனத்தையே கவனிக்கிறோம். நாம் இந்த 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ரதத்தை பற்றிய தரிசனத்தை பார்க்கிறோம். அவர் இந்த ரதத்தில் அமர்ந்து வெற்றியோடு எதிர்பார்ப்பில்லாமல் காலத்தின் வழியாக பயணப்படுகிறார். இதில் ஒரு காரியம் நம்மை பிரமிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த ரதம் காலியாகவே இருக்கிறது. அங்கு ஜீவன்கள், சேராபீன்கள் ரதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் அவைகள் வித்தியாசமாய் இருக்கின்றன. இவற்றிற்கு மேலாக சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு மனிதர் இருந்தால் இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான தேவனுடைய தரிசனம். இதை புரிந்து கொள்வது கடினமான காரியம்தான். நாம் இதை பற்றிய காரியங்களை வருகிற வசனங்களிலே பார்ப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 1:1, 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இங்கே 30ஆம் வருடம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே என்று இந்த வசனம் ஆரம்பமாகிறது. இது எசேக்கியேல் 30 வயது உடையவராக இருந்தார் என்பதை குறிப்பது போல இருக்கிறது. என்றாலும் அநேக வேத வல்லுநர்கள் இது வேறொரு கால கணிப்புப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதை குறித்து நாம் சிந்திக்க போவதில்லை. இது அத்தனை முக்கியமானது அல்ல என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக, நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எழுதியிருக்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல சங்கீதம் 137:1 சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் பாபிலோன் நதி அண்டையில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியேல் தேவனுடைய தரிசனங்களை காண்கிறார். ஒரு பக்கம் அழுகை, மற்றொரு பக்கம் தரிசனம். எத்தனை வேறுபாடு பார்த்தீர்களா? சரி, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. எருசலேமின் அழிவு காலத்திற்குள்ளே இன்னமும் தேசம் நுழையவில்லை. சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் தான் எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டது. வசனம் 3, அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இந்த வசனத்தின்படி எசேக்கியேல் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு ஆசாரியன். இவர் கோகாத்தின் வம்சத்திலே வந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இவர் பூசி என்னும் ஆசாரியனின் மகன் என்றும் பார்க்கிறோம். கேபார் நதி அண்டையிலே என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது ஐபிராத் நதியிலிருந்து வரும் ஒரு முக்கியமான கால்வாயாகும். யூத ஜனங்கள் அந்த பகுதியிலே நிலத்தை உழுவதற்காக அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த நிலம் பாபிலோன் நகரத்திலிருந்து சில மைல்கள் தொலைவில் அமைந்திருந்தது. எனவே எசேக்கியேலும் தானியேலும் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்க வாய்ப்பு இல்லை. தானியேல் ஒருவேளை எசேக்கியேல் தங்கியிருந்த பகுதியை பார்வையிட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
தானியேலை சந்திக்க எசேக்கியேலுக்கு அனுமதி கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை சற்றே மீண்டும் சிந்தித்து பார்ப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தன் ஜனங்கள் என்று அழைத்திருந்தாலும், தேவனுடைய ஆலயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய மகிமை அங்கே தங்கி இருந்திருந்தாலும், தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். ஏசாயா மூலமாக, எரேமியா மூலமாக எத்தனை முறையோ எச்சரித்திருந்தாலும் தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பாமல் போனபடியால் தேவன் அவளை நியாயம் தீர்க்க வேண்டியதாக இருந்தது. மற்ற ஜனங்களைப் போல விக்கிரக ஆராதனைக்குள்ளே அவர்கள் சென்றது மட்டுமல்லாமல், தங்கள் சொந்த ஜனங்களில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு மேலும் கஷ்டங்களை கொடுத்தார்கள். தேவனுடைய கட்டளைகளிலே பல கட்டளைகளை அவர்கள் மீறி நடந்தார்கள். எனவே தேவன் அவர்களை தண்டிக்க தீர்மானம் செய்தார். என்றாலும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் முன் அவர்கள் மனம் திரும்புவார்களா என்று எதிர்பார்த்துத்தான் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும் இன்னமும் நாம் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் உண்டா என்பதை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வசனத்தில் வாசிப்பது போல, தேவன் நம்மை தண்டிக்கும் முன்பதாக நாம் முழு இருதயத்தோடு மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். தேவனுடைய தண்டனையின்படி எருசலேம் நகரம் அன்று பிடிப்பட்டது. 2 கூட்டங்களாக ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். என்றாலும் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவில்லை. இறுதியான அழிவு வருகிறது என்பதை தேவன் கூறினாலும், ஏற்கனவே சிறையிருப்பிற்குள் சென்றவர்களும் பல கள்ள தீர்க்கதரிசிகள், இல்லை, நாம் மீண்டும் எருசலேம் திரும்புவோம், நகரம் இடிக்கப்பட போவதில்லை, ஆலயம் அழிக்கப்பட போவதில்லை என்று பொய் உரைத்தார்கள். என்றாலும் மக்கள் தங்கள் கிண்ணறங்களை பாபிலோனிலே அலரி செடியின் மேலே தூக்கி வைத்துவிட்டு துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சியோனின் பாடலை எப்படி நாங்கள் இங்கே சிறையிருப்பிலே பாட முடியும் என்று வேதனைப்பட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் எசேக்கியேலை தெரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி மக்களுக்கு செய்தி சொல்ல ஆயத்தப்படுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராத ஜனங்கள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆனால் தீர்க்கதரிசி தேவனை தரிசனத்திலே கண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்கள் உறவு கர்த்தரோடு சரியான ஒரு உறவாய் இருக்கும் என்றால் சூழ்நிலை எந்த விதத்திலே உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இப்படி பவுல் சொல்வது போல நாமும் சொல்ல முடியும். உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும், உங்களுடைய காதுகள் கர்த்தருடைய வசனத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது அவர் உங்களை தெளிவாய் வழி நடத்துவார். கர்த்தருடைய வசனங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலே தீர்மானம் எடுப்பதை குறித்தும் நீங்கள் தயங்க வேண்டியதில்லை. இது வழி, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். தீர்மானங்களை எடுக்க நாட்காட்டிகளை நீங்கள் திருப்ப வேண்டியதில்லை. நேரங்களை நீங்கள் கணக்கிட வேண்டியதில்லை. வேத வசனமே உங்கள் கால்களுக்கு தீபமாயும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கும். இன்று நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை மன கண்களினாலே கண்டு அவருடைய சத்தத்திற்காக காத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவரை அறிந்திருப்பவர்களாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எப்பொழுதும் அவர் முக தரிசனத்திலே நாம் முன் செல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை தொடர்ந்து நாங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தினே நீர் பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே நீர் பேச ஆரம்பித்திருக்கிற உம்முடைய சத்தத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணாமல் தொடர்ந்து அதை குறித்து சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சரியான தீர்மானங்களை எடுத்து இன்னமும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்ப தூய ஆவியானவரே எங்களுக்கு நீர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரியை இன்று
கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்களும் வேத வசனங்களை வாசித்து நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய கிருபை இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எசேக்கியேல் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார்? எசேக்கியேல் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார்? ஆப்ஷன் ஏ பாபிலோன், ஆப்ஷன் பி கேபார் நதி அண்டையிலே, ஆப்ஷன் சி எகிப்து. இன்றைய நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் தீர்க்கதரிசிகளாக எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் என்ற 3 தீர்க்கதரிசிகளை இந்த தியானம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியது. 3 பேரும் வேறு வேறு வகையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தினாலும் அவர்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர்கள் கூறினார்கள். தங்கள் சொந்த கருத்துக்களையோ அல்லது சுய லாபத்துக்காகவோ அவர்கள் எந்த காரியங்களையும் பேசவில்லை. தேவன் சொன்னதை அப்படியே சொன்னது நிமித்தமாக அவர்கள் அநேக பாடுகளை அனுபவித்தாலும் தேவன் சொன்னதை மாத்திரமே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாக அல்லது ஊழியர்களாக இருந்தார்கள். நம்முடைய துக்கமும் கண்ணீரும் இஸ்ரவேல் ஜனங்கள் போல உலக பிரகாரமாக எருசலேம் பிடிபட்டதற்காகவா? அல்லது எசேக்கியேல், எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் போல தேவனை விட்டு ஜனங்கள் வழிவிலகி போகிறார்களே என்று ஆத்ம பாரத்தோடு கலங்கி நிற்கிறோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ரோமர் 2:6.